சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு காது கேட்காத தவளை. அதுதான் அவரோட வெற்றியோட உச்சத்தோட காரணமாகுமா. ரஜினி ஒரு காது கேட்காத தவளை என்று நாங்கள் சொல்லலை, அவரே தான் சொல்லியிருக்காரு. என்ன எப்படி ரஜினி அவரே சொல்லிக்கினாரு? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகராகும் ஆசையில் கர்நாடகாவில் இருந்து சென்னைக்கு வந்த ரஜினிகாந்துக்கு உடனே வெற்றி கிடைச்சில்ல. அவரோட உருவம், பரட்ட தலை, இதை வச்சு பலரும் பார்த்தீங்கன்னா கிண்டல் செஞ்சாங்க. யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல, என் வேலையை மட்டும் பார்த்தா நான் சூப்பர் ஸ்டார் ஆவேன் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ஆனவர். அவர் சூப்பர் ஸ்டார் ஆன பிறகும் கூட விமர்சனங்களும் கேலி கிண்டல்களுக்கும் அடங்கிய பாடில்லை. ஆனால் அதை ரஜினி பெரிதாக எடுத்துக்கொள்ளதே இல்லையா. அதுதான் அவரோட வெற்றியோட ரகசியமா. முன்னதாக கலைஞர் கருணாநிதி கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் ரஜினிகாந்த் பேசிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வலம் வந்து கொண்டிருக்கு. ஒரு மலை, பெரிய பாறை, 3 தவளைகள், அதில் ஏறி போகணும். அங்கு தேள் இருக்கும், பாம்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். போகிறது ரொம்ப கஷ்டம். கீழே எல்லா தவளைகளும் சொல்லுதுங்க, ஏய் போகாத, அவ்வளவுதான். அங்கே மாட்டிக்குன்னா பாரு, அங்கே பாம்பு கொத்தும் பாரு, இங்கே தேள் அடிக்கும் பாரு, இங்கே விழுவாம் பாரு அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கு. அந்த மலையை ஒரு 500 அடின்னு வச்சுக்கோங்களேன். 100 அடிக்கு போய் ஒரு தவளை விழுந்துடுச்சு. இன்னும் ஒரு 300 அடி, இன்னொரு தவளை விழுந்துடுச்சு. இன்னொன்று போய்கிட்டே இருந்துச்சு. எல்லோருக்கும் ஆச்சரியம். அந்த மலையை தொட்டுடுச்சு. கீழே இருக்கும் தவளைங்க எல்லாம் ஷாக் ஆகிடுச்சுங்க. எப்படியா போச்சு அது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு காது கேட்காது, அந்த தவளைக்கு காது கேட்காது. அப்படிதான் ரஜினிகாந்தும் காது கேட்காத தவளை. இது எனக்கு ஞானோதயம் வந்து நான் கண்டுபிடிச்சது கிடையாது. நான் பழகின பெரிய பெரிய மனிதர்களிடம் நான் கற்றுக்கிட்டது. சிவாஜி சார், என்டிஆர் சார், ராஜ்குமார் சார், இங்கே உட்கார்ந்து இருக்கிறவங்க பாருங்க, கலைஞர் சார், அவங்க எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. எதை எடுத்துக்கணுமோ எடுத்துப்பாங்க, மிச்சத்தை விட்டுருவாங்க. போற்றினாலும் சரி, தூற்றினாலும் சரி, இல்லைனா மனசு உடைஞ்சி முன்னுக்கு போக மாட்டோம். பேசுகிறவங்க பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னது இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அதாவது நம்ம வேலையை பார்த்தா கண்டிப்பாக அந்த கடவுள் நம்மளை வந்து காப்பாற்றுவார். யாரோட வம்புக்கும் நம்ம போகக்கூடாது, வர வம்பையும் விடக்கூடாது. மக்களை நம்ம அன்பால் நேசிக்கணும். மற்றும் நம்ம நேசித்தாலே போதும், கடவுள் எல்லாரையும் நேசிப்பார், என்னையும் காப்பாற்றுவார் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் இப்போ வேட்டையன் திரைப்படம் வெளியாக காத்து கொண்டிருக்கு. மேலும் அக்டோபர் 10ஆம் தேதி இந்த படம் வெளியாகும் சொல்லிட்டு இப்போ அறிவிப்பு வந்திருக்கு. இந்த படத்தில் டிஜே ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா ரகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன் எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. கூடிய விரைவிலே இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியாக காத்திருக்கு. நீங்கள் வேட்டையன் படத்தோட ட்ரெய்லருக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும்.